ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டல்லா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை தான் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இதில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. இது ஒரு தாய் வெப் சீரிஸ். ஒருத்தர் ஒரு ஃப்ளவர் டிசைன் முன்னாடி செத்து போயிருக்காரு. ஒரு பொண்ணு அவரை முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து வந்த இன்னொரு பொண்ணு நீ என்னை நம்பலையான்னு கேட்குறதோட சீன் கட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓம்ன்றவர் பிஸ்னஸ் பேஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியன், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கார். இவர் ஒரு ஸ்டேஜில் நின்று ஃபெமினிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் ஃப்ளவர் டிசைன் முன்னாடி செத்து போயிருந்தவர். அடுத்தது ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃப்ளோரல் டிசைனர். அங்கே இருந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் அவங்களுக்கு பிடிக்காதனால அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வராரு ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜர். ஹீரோயினை இவருக்கு பிடிச்சிருக்குன்றது இவர் பேசுகிறதுலையே தெரியுது. ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி எதுவும் இல்லை, அளவாக தான் பேசுகிறாங்க. இந்த ஹீரோயின் தான் செத்து போயிருந்த ஓமை முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தவங்க. இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே ஓமோட ஃபேமிலியும் அவர் வெட்டிங் பண்ணிக்க போகிற பொண்ணு ரீசா அவங்களோட ஃபேமிலியும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. இவங்களை மீட் பண்ணுறதுக்காகத்தான் ஹீரோயினும் இங்கே வந்திருக்காங்க. இந்த 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒத்தப்பா ஸ்கொயர் என்ற இடத்த இடிச்சிட்டு மால் கொட்டுறதுல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இது ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கல. ஒத்தப்பா வீட்டு முன்னாடி ஒரு போராட்டமே நடந்துகிட்ருக்கு. பேசி பார்க்கறதுக்காக ஓமோட சித்தப்பா போகிறாரு. மெயின் ஆளான சஞ்சய் கிட்ட தான் பேசுகிறாரு. அவர் ரொம்ப கோவப்படுறாரு. சித்தப்பாவோட அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த இடத்த அவங்களுக்காகவே கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த பிரச்சனையினால் ஒருத்தர் செத்தே போயிருப்பார். இந்த டெமோலிஷனை நிப்பாட்ட சொல்லுன்னு சொல்லி மறைச்சி வச்சிருக்கிற கன்னை காட்டுறாரு சஞ்சய். இதனால் ஃபோனை எடுத்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு சித்தப்பா. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஃபேமிலி மீட்டிங்க்கு ஓமோட ஃபேமிலி வந்துட்டாங்க. ஓமோட அப்பா எக்கப்பாப், சித்தப்பா, அவரோட செல்ல நாய், ஓமோட அக்கா, பாட்டி, அக்கா பையன் பீட் எல்லாரும் வந்திருக்காங்க. அடுத்தது ரீசா வீட்டில் இருந்து வராங்க. ரீசாவோட பாட்டி, அப்பா, அவங்களோட மூத்த அண்ணா கிட்டிசக், அண்ணி பிரபா, அவங்களோட பொண்ணு சின்சின், 2வது அண்ணா 2வது அண்ணி வந்திருக்காங்க. அடுத்ததாக கிரிஷ் வராரு. இவர் 2வது அண்ணா அண்ணியோட மகன் சிங்கர். அதுக்கு அடுத்ததாக கீழே ஓமோட அக்கா பொண்ணு வந்திருக்கிறத காட்டுறாங்க. இவங்க பேர் பேம். ஒரு பொண்ணு கூட தான் வந்திருக்காங்க. அவள் அழுதுட்ருக்கா. அழாத, என்னை நம்பு, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. இவங்க 2 பேரும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஹீரோயின் தான் இந்த வெட்டிங்கோட ஃப்ளோரல் டிசைனர். ஓமோட ஃபேமிலியோட சின்னமான ரோஸ் நிறையவே இருக்குது. ஆனால் ரீசாவோட ஃபேமிலியோட சின்னமான டியூலிப்ஸ் வர லேட் ஆகும். அதை பற்றி பேசத்தான் ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்க. பிரபா டியூலிப்ஸ் நிறைய இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கும் போது தான் பிரபாக்கும் 2வது அன்னிக்கும் ஒருத்தர் பிடிக்காதுன்னு புரியுது. கிறிஷது ஓமோடதும் ரீசாவோடதும் வெட்டிங், ஸோ டிசிஷன் அவங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது தங்களோட இமேஜ்னு நினைக்கிறாங்க பிரபா. இப்போ தான் ஓமும் ரீசாவும் வரதை காட்டுறாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காரு சஞ்சய். இந்த ரீசா தான் ஸ்டார்டிங் சீனில் நீ என்ன நம்புறியான்னு கேட்டவங்க. ரீசா தன்னோட சேஃப்டிக்காக ஒரு கன் பேக்கில் வச்சுருந்துருக்காங்க. அது இப்போ ஹோட்டலோட மெட்டல் டிடெக்டரில் தெரிய வர பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் ரீசாவை டிசைட் பண்ண சொல்லி எக்கப்பாப் சொல்ல அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ நம்மலாம் ஒரே ஃபேமிலி, ரோஸோட அளவையும் டியூலிப்போட அளவையும் ஒன்றாக்கிறதுக்கு ரோஸோட அளவை கம்மி பண்ணுவோன்னு ஓமே ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஐடியா சரின்னு பட ரீசாவும் ஹீரோயினை டிசைன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் ஒரு சிவில் இன்ஜினியர்ன்றதுனால இது அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னவங்க நானும் ஹீரோயினும் யூஎஸில் கிளாஸ்மேட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணது ரீசா கிடையாது, எக்கப்பாப் தான். சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருப்பார். ஹீரோயின் தன்னோட டிசைனோட ஃபிலோசஃபியை டிஸ்கிரைப் பண்ண த ஹோல் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் த பார்ட்ஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. இவங்களோட ஃபேமிலி மோட்டோவாகவும் அது இருக்கிறதுனால எக்கப்பாப் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. டியூலிப்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது, அதை நான் பார்க்கணுன்னு பிரபா சொல்ல, ஃப்ளோரல் ஸ்டுடியோவை போய் பார்க்குறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். அதோட படம் ஒரு மேகசினில் கூட வந்துச்சுன்னு ரீசா சொல்லவும் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி பிரபா 2வது அண்ணி எக்கப்பாப் எல்லாருமே கேட்குறாங்க. இவங்க 3 பேருமே அங்கே வரதா சொல்கிறாங்க. இப்போ சித்தப்பா இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ஹீரோயினை வெளியே அனுப்புங்க, மாலை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் போகிறதுக்கு போகவும் ஓம் எனக்கு அவள் எங்கள் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் நிற்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஓம் தாய் சொசைட்டியோட பிரைம் மினிஸ்டருக்கான சோல் கேண்டிடேட்டுன்னு ஒத்தப்பா ஸ்கொயரை பற்றின நியூஸும் போய்கிட்டு இருக்கிறத ஹோட்டலுக்கு வெளியே காருக்குள்ளே இருந்தபடியே சஞ்சய் பார்த்துட்டு இருக்கும்போது கிறிஷோட நம்பர்லேருந்து அவருக்கு கால் வருது. அப்போது ஹோட்டல் ஒர்க்கர் ஒருத்தர் வந்து இங்கே தான் பார்க் பண்ணக்கூடாது, கிளம்புன்னு சொன்னதுனால அவர் கிளம்பிடுறாரு. இப்போது சித்தப்பா ஹீரோயின் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு.
ஆனால் ஒர்க் தடைப்பட்டுட்டே போகுது. ஆல்ரெடி 2 தடவை போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இப்படியே போனால் நல்ல நாள் போயிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆகிட்டே போகுது. உங்கள் ஃபேமிலியோட காம்ப்ரமைஸ் மெத்தட் இப்போ ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு ரீசாவோட ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க கன் வச்சுருந்த விஷயத்தையே சொல்கிறாரு சித்தப்பா. அதுக்கு பேம் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிற அங்கிளும் ஏதாச்சும் ஐடியா வச்சுருப்பாருன்னு சொல்லவும் சட்டுன்னு நிமிந்து பார்க்குறாரு கிரிஷ். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டெம்ப்ரவரியாக தான் அவங்கள வெளியே போக சொல்லியிருக்கோம். இந்த வேலை முடிஞ்சதும் அவங்களுக்கு மோன்லேயே வேலை போட்டு கொடுத்துடலான்னு சொன்ன ஓம் இது ரீசாவோட ஐடியா தான்னு சொல்கிறாரு. ரீசா ஷாக்காக அவரை திரும்பி பார்க்குறாங்க. இந்த ஐடியா எல்லாருக்குமே ஓகேவா படுது. இப்போ ரீசாக்கு ஏதோ மெசேஜ் வரவும் அவங்க வெளியே போகிறாங்க. ஹீரோயினும் வெளியே போகிறாங்க. வாஷ்ரூமுக்கு போன ரீசா திரும்பி வரும்போது ஹீரோயின் நீ ஓகே தானேன்னு கேட்க அவங்க சிரிக்கிறாங்க. ஹீரோயின் பேசாமல் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே உட்காந்து ஓம் ரீசாவோட வீடியோ ஷூட்டுன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ரியலில் ஓம் ரீசாவை கிஸ் பண்ணுறாரு. இது எதுவுமே பிடிக்காத மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு கிரிஷ். வீடியோ முடிஞ்சதும் இந்த இலூஷன் இல்லை இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சித்தப்பா நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் பொட்டில் கொடுக்குறாரு ஓம் கிட்ட. ஓமோட பாட்டி ஹீரோயின் கிட்ட உன்னோட அம்மா தாயா அப்பா தாயான்னு கேட்கும்போது இதுக்கு ஹீரோயின் பதில் சொல்ல முன்னுக்கு ரீசா பதில் சொல்கிறாங்க. நான் அவள் கூட படிக்கும்போது அவள் அப்பாவை ஒரு தடவை பார்த்துருக்கேன். அவர் ஒரு அமெரிக்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் ஏதோ சவுண்டும் கேட்குது, கரண்ட்டும் கட் ஆகுது. அப்புறம் கரண்ட் வந்ததும் பார்க்கும்போது ஒரு கிளாஸ் உடைஞ்சி ஓமோட கையில் சின்ன காயம் பட்டிருக்கு. இது அவசகுணம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஓமோட பாட்டி. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அப்போது ரீசாவோட அப்பாட கார் டிரைவர் கூனை பார்க்குறாரு எக்கப்போப். அவர்கிட்ட போய் நீ எப்போ மோங்ஹூட்டில் இருந்து வந்த, ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது ரீசாவோட அப்பாவும் அங்கே வந்துடுறாரு. இவர் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. அடுத்த சைட்டில் பீட்டும் சித்தப்பாவும் ஒன்றா பாரில் போய் என்ஜாய் பண்ணுவோன்னு கிளம்புறாங்க. பேமையும் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க போகலை, ஸ்டூடியோவுக்கு போக போகிறாங்க. ஓம் ரீசா பேம் ஹீரோயின் எல்லாருமே ஒரே காரில் தான் போகிறாங்க. போகும்போது ஓம் 3 கேர்ள்ஸுக்கு நடுவில் நான் மட்டும்தான் ஒரே பாய்னு சொல்லவும் இது உங்களுக்கு பெருமையானு கேட்டுறாங்க ஹீரோயின். அடுத்தது அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணவும் இவர் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாரு. பார்ட்டி பண்ண வர சொல்கிறாரு ஃப்ரெண்ட். ரீசாவும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்படி ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறவர், ஃபெமினிசம் பற்றி பேசுகிறவர் பச்சுலர் பார்ட்டி பண்ணுறது சரியானு பேம் கேட்குறாங்க. இது நார்மல் பார்ட்டி தான், இதுக்கு ரீசாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு சொல்லி ஓம் சொல்கிறாரு. இப்படி பேம் வந்ததுலேருந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறதுனால ரீசா அவங்கள திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்க. இதுக்குள்ளேயே ஹீரோயினோட வீடும் வந்துடுச்சு. ஹீரோயின் வீட்டோட தான் ஃப்ளோரல் ஸ்டூடியோவும் இருக்குது. அந்த ஏரியாவில் டெம்பிள் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. இவங்க இருக்க இடத்துல இருந்தே வெளியே பார்க்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது. ஆனால் ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்காது. தன்னோட ஸ்டுடியோவோட பாஸ்போர்ட்டை இவங்களுக்கு முன்னாடியே டைப் பண்ணுறாங்க ஹீரோயின். நம்பிக்கையான கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லை, வாழ்கிற காலம் வரைக்கும் தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கு மேலேயும் திருட வரணும்னா வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு கிளாஸ் பாக்ஸில் எறும்புகளை பெற்றா வளர்த்துட்ருக்காங்க ஹீரோயின். உள்ளே இருந்து 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தங்க ஹீரோயினோட மென்டர். ரோசஸை கலர் ஒப்சர்வ் பண்ண வச்சுட்டேன், 10 மணிக்கு முடிஞ்சிடணும் ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு டெம்பிள் ஃபேருக்காக கிளம்புறாங்க. ஹீரோயின் இவங்களோட ஃப்ளோரல் டெக்கரேஷன் மாடலை காட்டுறாங்க. இவங்க ரோஸோட கலர் ராயல் ப்ளூன்னு சொல்லியிருப்பாங்க. அது நேச்சுரலாக இல்லாதனால கலர் ஒப்சர்வ் பண்ண வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்படி ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் எக்கப்போப் ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருப்பார். அந்த இடத்த ஃப்ளவர்ஸுக்காக 10 டிகிரி செல்சியஸில் குளிராக வச்சுருக்காங்க ஹீரோயின். இப்போது வெளியே இவங்க வந்த வழியிலேயே யாரோ ஒருத்தர் பைக்கில் வந்துட்டுருக்கிறத காட்டுறாங்க. ஆனால் ஃபேஸை காட்டலை. பேம் வாஷ்ரூம் போகணுன்னு ஓமை கூட்டிகிட்டு போக சொல்லவும் ஓம் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வெளியே இருக்குது, சேம் கோடை யூஸ் பண்ணி வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. இவங்க போனதும் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரீசா கிட்ட எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க ஓகேன்னு சொல்லவும் அந்த டைமில் ஹீரோயினோட ஃபோனுக்கு கால் வருது. எக்கப்போப் கிட்ட இருந்துதான் வருது. அப்போது ரீசா நான் ஃப்ரெஷ் ஏருக்காக கார்டன் பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அதே டைம் ஹீரோயின் எக்கப்போப்பை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெளியே போகிறாங்க. அங்கே பிரபாவும் அவங்களோட காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போனது இந்த இடம் குளிரில் யூரோப் மாதிரி இருக்குன்னு பிரபா சொல்லவும் என்னோடய லாஸ்ட் ட்ரிப் கூட யூரோப் தானே எக்கப்போப் சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு ட்ரிப் போகிறதுக்கு கவர்மெண்ட் மணி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க பிரபா. அதுக்கப்புறம் நான் சும்மா ஜோக் பண்ணேன்னு சொல்ல எக்கப்போப்போட முகமே மாறிடுது. அங்கே ஒரு ரூமில் ப்ளூ ரோசஸ் வச்சுருந்துருப்பாங்க ஹீரோயின். பார்க்குற மாதிரி உள்ளே போன பிரபா அதை கசக்கி போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்துடுறாங்க, ஆனால் எதுவுமே சொல்லலை. இப்போது பிரபா வெளியே போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. கேட்டுன்னு திறந்து பார்க்குறாங்க.
உனக்கு நிலம் கிடைச்சிடுச்சு, தேவையான எல்லாமே இருக்குது, வெட்டிங் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொன்னதானேன்னு கிறிஷ் கார்டனில் நின்றுட்டு இருந்த ரீசா கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இவர் தான் பைக்கில் வந்தவர் போல். அவங்க பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டையும் தட்டி விடுறாரு கிரிஷ். இது உனக்கு கூடாது தானே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு அவர் கேட்டுட்ருக்க. ஹீரோயின் பேசாமல் கர்ட்டனை மூடிட்டு உள்ளே வராங்க. டிசைனை பார்க்க வந்தவங்களுக்கு டிசைன் ஓகே தான். அவங்க கிளம்பும்போது ஹீரோயினும் வெளியே போகிறாங்க. ஓமையும் ரீசாவையும் ரொம்ப நேரம் வெளியே நிற்க வேணான்னு சொல்லிட்டு எக்கப்பப் கிளம்பும்போது இந்த டிசைன் எப்படி ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு வருவேன்னு பிரபா கேட்குறாங்க. வெட்டிங் பிளானர்ஸ் டீம் வந்து கொண்டு போவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் டியூலிப்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே அவங்க போகிறாங்க. அப்போது ஹீரோயின் ஃபோனுக்கு ஓம் கிட்ட இருந்து உண்மையாகவே நீ யாருன்னு மெசேஜ் வருது. அப்போது டைம் 10:23. அதை பார்த்து கொஞ்சம் கோவமாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க ஹீரோயின். இப்போது 10:24க்கு ஸ்டுடியோக்குள்ளே போனவங்க கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது கிறிஷ் ரீசாவோட பேமும் நிற்கிறாங்க. ரீசாவை பார்த்து கோவமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்கல. ரீசா பேமை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோயினுக்கு டேடி டீன்றவர்கிட்ட இருந்து கால் வருது. இப்போ அங்கேயே இருந்த டூ நாட் என்டர்ன்ற ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க ஹீரோயின். வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அப்புறம் டேடி டீக்கு கால் பண்ணி நான் இதை செய்யறதா டிசைட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க கோலை கட் பண்ணிவிட்டு ஓமோட மெசேஜுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ரிப்ளை அனுப்புகிறாங்க. இந்த ரிப்ளையை பார்த்துட்டு ஓம் போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போது சில சீன்ஸை கட் பண்ணி காட்டுறாங்க. ரீசா யாருக்கோ கால் பண்ணுறாங்க. பேம் முகத்தில் காயத்தோட ஷொக்காக எதையோ திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயின் கலரை ஒப்சர்வ் பண்ண வச்சுருந்த ரோசஸ் எல்லாம் கீழே விழுகுது. அது வச்சிருந்த கிளாஸும் உடையுது. ஹாக்கி ஸ்டிக்கை யாரோ கார் டிக்கிக்குள்ளே வைக்கிறாங்க. ரீசா அழுறாங்க. யாருடைய ஃபோன் நிலத்தில் தேங்கி நின்று தண்ணிக்குள்ளே விழுகுது. ஹீரோயின் ஃபோனை பார்த்துட்டே நடந்து வந்து மேலே தெரிகிற ஃபயர் ஒர்க்ஸை நிமிந்து பார்த்துட்டு நடந்து போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. வெட்டிங் பிளானர்ஸ் அந்த ஃப்ளவர் டிசைனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹீரோயினோட இடத்துக்கு வராங்க. 100 தடவை கால் பண்ணோம், ஆன்சர் பண்ணலை. ஆனால் வர சொல்லியிருந்தாங்க. டைம் தான் வேஸ்ட்னு சொல்லி புலம்பிகிட்டே வந்தவங்க ஸ்டுடியோ டோர் ஓப்பனில் இருந்ததை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே வெட்டிங் ஃப்ளவர் டிசைன் முன்னாடி ஓம் செத்து போயிருக்காரு. இதோட எபிசோட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி